உபயோகமான வேலையும் வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலையும் கரெக்டா பிஃபோர் டைம் கரெக்டா நம்ம போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ப ரெடியா இருக்கணும். நம்ம குயிக்கா கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான டூரேஷன் வந்துட்டு கம்மியா எடுத்துக்கணும். இதுக்குண்டான நாலேஜும் ஸ்கில்ஸும் இருக்கணும். நாலேஜும் ஸ்கில்ஸும் வெளியில கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. எதை ஒண்ணு மோர் டைம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுல உங்களோட நாலேஜும் ஸ்கில்ஸும் டே பை டே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆனது. ரூல்ஸை வந்துட்டு நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்றோம். சும்மா இருக்கிறவங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்கு, அன்ஹெல்த்தியா இருக்கிற பீப்புள், கடன் நிறைய இருக்கக்கூடிய பீப்புள், இவங்க எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உபயோகம் இல்லாத வேலைகளையும் வருமானத்தை உண்டாக்காத வேலைகளையும் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பிரச்சனைகள் வந்துட்டு தானா வர ஆரம்பிச்சிடும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உபயோகமான வேலையும் வருமானம்